ஈழமும் இழந்தேன், ஈன்றவளையும் இழந்தேன், ஈவு இரக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டயலாக் நீங்க லாஸ்டா பார்த்திருப்பீங்க. படமா எடுத்துட்டு இன்னும் ஒரு 30 days இருக்கு. இந்திய சினிமா மட்டுமில்ல, உலக தமிழர் மத்தியிலையும் சரி, இந்திய தமிழர் மத்தியில பெரிய ஒரு அதிர்வை எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம். முதல்ல மேடையில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னிட்டரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை இது இந்த மாசத்துலயே பிரசாத் ஸ்டுடியோல ஒரு 4வது ஈவெண்ட் பண்ற ஒரே ஒரு ப்ரொடியூசர், இப்போ ஆக்டரா மாறி இருக்கேன். எல்லாம் உங்களை நம்பிதான் இருக்கேன், கை விட்டுறாதீங்க. எவ்வளவு பேர் தூக்கி விட்டுருக்கீங்க. நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன், நல்லா எழுதுங்க, நல்லா தான் எழுதிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டேத் இந்த மாதிரி ஆயிப்போச்சு லாஸ்ட் படம். இப்படித்தான் இருக்கும். ஆனா ரொம்ப சந்தோஷம். ராமராஜன் சாரை வந்து நேற்று சீனராமசாமி சார் போன் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, அடுத்து ஒரு 3 கோடி வரைக்கும் தாங்குவாரு மாதிரி ஆளை குழந்தை உள்ள விட்டுட்டானாரு. சந்தோஷமா இருந்தது. நல்ல மனிதர். எப்பயுமே நம்ம இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ற நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஈழமும் இழந்தேன், ஈன்றவளையும் இழந்தேன், ஈவு இரக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டயலாக் நீங்க லாஸ்டா பார்த்திருப்பீங்க. இதுல நீங்க மேதகு பிரபாகரன் சார் எந்த விதத்திலையும் ஒரு தவறா சித்தரிக்கல. அவருக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இதுல இருக்கும். கதைன்றது வேற. இது சும்மா பேனருக்காகவோ இல்ல ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோல பண்ற மாதிரி இல்ல வேற மாதிரி இல்ல. இது படத்துல நீங்க பார்த்தாலும் படத்துல கண்டென்ட்டா இருக்கும். இந்தியால இருக்கிற ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்ல கொண்டாடுவாங்க. யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டைன். அதோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். என்னோட 11 படம் 11 படம் நான் முடிச்சிட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசரா. இப்ப கேரக்டரா ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை, கேரக்டரா மாறி இருக்கேன். இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா சாரையும் சதீஷையும், சார்னு சொல்லக்கூடாது, சினிமா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடக்ஷன் சாருன்னு தம்பிங்க 2 பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க. அது வந்து தனஞ்சலின் சார் அழகா சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல, பேசினா அவங்க கேட்குற சேலரி கொடுக்க முடியல, வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் 3 days ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு. ஆனால் அவங்க கேட்கறலாம் பார்த்தா க்ரோர்ஸ்ல கேட்குறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு புதுமையாக பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படம் வந்தவரை பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் குமார், அதான் இப்போ இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சுப்பையா சார், சிட்டிசன். அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எங்கள் கூட இருந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி, அவர் 2 நாள் ஷூட்டிங் போகாமல் இந்த படத்துக்காக எங்க கூட இருந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம சினிமா இருக்கவங்களை கூப்பிடலாம், சினிமாக்கு அப்பாற்பட்டவங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. சரவண சுப்பையா சாருக்கு நன்றி. கார்த்தியோட குரூ, ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர், செல்வா டிசைனர், டே நைட்டா ஒர்க் பண்றாங்க. எல்லாம் இந்த குரூ வந்து நான் இன்னைக்கு என் குரூவை நான் எதுவுமே இங்க பாராட்ட போறது இல்லை. ஏன்னா நாங்க படமா எடுத்துட்டு இன்னும் ஒரு 30 days இருக்கு. முடிச்சிட்டு உங்களுக்கு நான் ஃப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்க அப்ப நான் அந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்றேன். பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர், நல்ல ஒரு நண்பர். இந்த டீம் எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியா இல்லைங்க. நீங்க எல்லாரும் கேட்பீங்க எப்ப சார் ஒரு படத்துல வில்லன் நடிங்க, அதுன்னு நான் எப்பயுமே நடிக்க போவே இல்லை. பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும் போது இது ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போது, பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது. இந்திய சினிமா மட்டும் இல்ல, உலக தமிழர் மத்தியிலையும் சரி, இந்திய தமிழர் மத்தியில பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அது ரொம்ப நான் ஷுவரா சொல்றேன். நீங்க டீசர்ல இந்த போஸ்டர்ல பாக்குற விஷயங்கள் கண்கூடா இது படத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்ன ஆக்சுவலா கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டா சுமாரா காட்டியிருக்காரு. கண்டிப்பா ரொம்ப தேங்க்யூ ஃப்ராங்க்லின். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.